அழகுமதி சுரேஷ் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லார் கால்லையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின அழகுமதி கிட்ட அழகுமதியோட தங்கச்சி போய் சொல்றாங்க, அக்கா அழாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி தங்கச்சியும் அழுகிறாங்க. உடனே பக்கத்துல நிக்கிற அழகுமதியோட அம்மா காஞ்சனா சொல்றாங்க, இதை பாருடி, அக்கா எங்கேயும் போகல, இங்க பக்கத்துல இருக்கிற ஊருக்கு தானே போறா, நம்ம வேணும்னு நினைச்சா அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே பக்கத்துல அழகுமதியோட மாமியார் ராஜலட்சுமி வந்து, ஆமா ஆமா பக்கத்தில் இருக்கிற ஊர் தான், அந்த மாதிரியே இவளுக்கும் ஏதாவது ஒரு இழிச்ச வயனாக பார்த்து நகை நட்டு போடாமல் நல்லா கவர்மெண்ட் வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறவனை பார்த்து தள்ளி விடுறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் ஜாடமாடையாக பேச காஞ்சனா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற அழகுமதி தன்னோட மாமியார் ராஜலட்சுமியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, இதை பாருங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க, நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, ஆமாம் என்ன நடக்காததையா சொல்லிட்ட, நடந்தது தானே சொன்னேன், உங்கள் அம்மாவும் அப்பனும் எப்போ எந்த நகையும் போடாமல் பிள்ளைய தள்ளி விடலாமோன்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க போல், நல்ல சான்ஸ் கிடச்சிச்சு, என் மாப்பிள்ளை தங்கராச்சு, என்ன பண்ணுறது, அவர் சொன்னதால் நாங்கள் உன்னை கட்ட வேண்டியதாக போச்சு என் புள்ள சுரேஷுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமியும் திமிரா மாமியார் கொடுமையை பேச ஆரம்பிக்க, உடனே பக்கத்தில் நிற்கிற தங்கராஜ், அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் ஒன்றும் பேசல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாயை பொத்திக்கிட்டு பின்னாடி போயிடுறாங்க ராஜலட்சுமி. உடனே தங்கராஜ் முன்னுக்கு வந்து சொல்கிறாங்க, என்ன என் அத்தை பேசுகிறதுல தப்பு எதுவும் இல்லை தானே, அதனால் உங்கள் புள்ள அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா இனி புகுந்த வீட்டில் எப்படி நடக்கணுமோ அதான் நான் சொல்கிறது புரியுதில்ல, அடக்க ஒடுக்கமாக வாழ்ந்தா அங்கே மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா இப்படித்தான் என் அத்தை பேசுனா கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு நெஞ்ச நிமித்தி முகத்தையும் நிமித்தி நிற்கிறாரு தங்கராஜுக்குள்ள. ரேவதி சொல்றாங்க, சரி சரி அழகுமதி வாங்க போகலாம் நம்ம, டேய் சுரேஷ் வா நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. உடனே தங்கராஜ் ரேவதியை பார்த்து, என்ன நான் பெரிய மனுஷன் நீங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன், அதை பத்தி கூட கண்டுக்காம நீ எங்க இழுத்துட்டு போற அப்படின்னு கேட்க, உடனே ரேவதி சொல்றாங்க, என்னங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு பசிக்காதா, அதான் சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பக்கத்துல நிக்கிற சுரேஷ் சொல்றாரு, அக்கா எனக்கு பசிக்கலக்கா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்றாரு, இதை பாரு மாப்பிள்ள, உன் கல்யாணத்திலேயே நீ சாப்பிடலன்னா எப்படி, வா மாமா உன் கூட உட்காந்து சாப்பிட்ற, அப்போ சாப்பிடுவே இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே திருன்னு முழிச்சுக்கிட்டு சுரேஷ் கொஞ்சம் கூட பிடிக்காத மாதிரி, மாமா உங்கள் கூட நான் எப்போ வேணாலும் உட்காந்து சாப்பிட்றேன் மாமா, ஆனால் இப்போ எனக்கு இவ கூட உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கல மாமா அப்படின்னு சொல்ல, உடனே அழகுமதியும், நானும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட ஒன்றும் ஆசையாக வரல, என்ன பண்ணுறது, 4 பேருக்கு முன்னாடி தொட்டு தாலி கட்டிட்டீங்களே, உங்களை அவமானப்படுத்த வேண்டாம்னு சொல்லி தான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்கிறாங்க. உடனே பக்கத்தில் நிற்கிற தங்கராஜு இருமிக்கிட்டே, யோ ராமமூர்த்தி உன் பிள்ளைக்கு என்ன கொஞ்சம் தொண்டையெல்லாம் ஒசருது அப்படின்னு கேட்க, உடனே பின்னாடி நிற்கிற ராமமூர்த்தி, தங்கராஜ் சார் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆஹா இருக்கிறியா இல்லை போயிட்டியான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்கில் பேசுகிறாரு. உடனே அழகுமதி, என்ன என்ன எங்கள் அப்பாவை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா உங்கள் அப்பா ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு, இன்னும் 1 நாள் 2 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நான் பணத்தை கட்டி ஆப்ரேஷன் பண்ணணும் தானே, ஞாபகம் இருக்குல்ல, அது ஞாபகம் என்றைக்குமே இருந்தால் சரி, நன்றி உணர்ச்சியோடு நீ இந்த குடும்பத்தில் வாழ்ந்தேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பேச, உடனே ஓடி வராங்க அங்கே இருந்து அழகுமலர். மதி வாங்க வாங்க போய் சாப்பிடலாம், இங்கே இருந்தால் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி, நம்ம வீட்டில் இப்படி தான் பேச்சு தொல்லைங்க ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கூட்டிகிட்டு போக, பாக்கியராஜும் வந்து, சுரேஷ் வாடா போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதே சமயம் அன்னைக்கு மத்தியானம் எல்லாருமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப, வீட்டுக்கு போன முதல் நாளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. உள்ள போய் உட்கார பால் பழம்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது ராஜலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுரேஷோட அப்பா நெஞ்சில கை வச்சுட, உடனே தங்கராஜு, மாமா என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா மாப்பிள்ள என்னன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு கனத்த மாதிரி இருக்கு, அப்படியே இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு, என்னால் ஒன்றுமே தாங்க முடியலையே, அம்மாடி அழகு எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சை இறுக்கி பிடிச்சிட உடனே அழகுமதியும் என்னாச்சுங்க அப்படியே படுக்க வைங்க, நெஞ்சு தட்டினா சரியாயிரும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜலட்சுமி வந்து என்னடி என்ன நீ எந்த ராசியில் வந்து இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சியோ, மகராசி முதல் நாள் 2 எட்டு எடுத்து வீட்டுக்குள்ளே வச்ச உடனே என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி திட்டிட்டு நகரடி அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி உட்காந்துட்டாரே உங்கள் மாமா, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல உடனே அங்கே தங்கராஜும் என்ன சுரேஷ் உடனே காரை எடு சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்ல பாக்கியராஜும் இதோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நீ எடுக்க வேண்டாம் சுரேஷ், நீ எடுப்பா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்கிறாங்க. அதே சமயம் அழகு மாமா தண்ணி குடிங்க மாமா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அங்கே சுரேஷோட அப்பாவுக்கு பேச்சு மூச்சு இல்லாமல் கண்ணெல்லாம் இருக அப்படியே மேலே போயிடுது. ராஜலட்சுமி சொல்கிறாங்க என்ன அவர் தண்ணி குடிக்கிற நிலமையிலையா இருக்காரு, உயிர் போகிற நிலமையில இருக்காரு, என்னமோ சாதாரணமாக படுத்திருக்கிறவர் போல தண்ணி குடிங்க மாமான்னு ஆட்டிட்டு வந்து கொடுக்குறா இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போகலாம். அம்மாடி ரேவதி வாடி, எனக்கு பயமாக இருக்குது, உங்கள் அப்பா உசுரோட திரும்புவாரா, எல்லாம் இந்த கிரகம் பிடிச்சவளை கட்டிட்டு வந்த நேரம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமி தலையா அடிச்சுட்டு போக ராஜ் சொல்கிறாரு அத்தை நீங்கள் வர வேண்டாம் அத்தை, அதான் சுரேஷும் நானும் இருக்கோம்ல, பத்திரமா மாமாவை போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜலட்சுமியும் வந்து கைத்தாங்களாக பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ரேவதியும் அழகு மலரும். அப்போ ராஜலட்சுமி சும்மா பேசுன்னு பேசுகிறாங்க அழகுமதியை பார்த்துட்டு உங்கள் அப்பாவை ஒரே அடியாக உன்னை பெற்று வளர்த்தின பாவத்துக்கு கடைசியில் முடிச்சுட்டு தான் வரணும்னு அவருக்கு அங்கே அட்டாக் வந்து முடிச்சுட்டேன், ஆனால் இங்கே ஆரம்பத்திலேயே இவரை முடிக்கணும்னு என்னதான் ராசியில் நீ பிறந்தையோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே சமயம் அழகு சொல்கிறாங்க அத்தை சும்மா பேசாதீங்க அத்தை, பாவம் மதி என்ன பண்ணுவா, அவளுக்குன்னா தெரியுமா மாமாவுக்கு இப்படி தான் வரும்னு, ஏன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்கிறாங்க. அதே சமயம் ரேவதியும் அம்மா ஏம்மா பாவம், எனக்கு ஒரு சூழ்நிலை இப்படியா இருந்தா எங்கள் வீட்டில் பேசினா நீ ஒத்துக்குவியா, அப்படித்தானே மதியோட அம்மா அப்பாவும் இப்படி பேசாதம்மா, அவனால தான் அப்பாவுக்கு இப்படி வந்துச்சுங்கிறத நம்ம என்னம்மா கணிச்சு சொல்ல முடியுமா, பாவம் அப்பாவுக்கு வந்ததுக்கு இவ என்னம்மா பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க ஆமாடி ஆமாம், இவளை ஒன்றுமே இல்லாமல் நகை நட்டுன்னு கொஞ்சம் கூட செலவே இல்லாமல் அவங்க அப்பனும் ஆத்தாலும் எப்படா இவளை பிடிச்சி தள்ளி விடலான்னு என் புள்ள சுரேஷ் கிடைச்சான்னு தள்ளி விட்டுட்டாங்க. சரி போனா போகுது, நம்ம சம்பாதிச்சு கடைசி வரைக்கும் நல்லா காப்பாற்றிக்கலான்னு நானும் ஏற்றுக்கிட்டா, ஆனால் ஐயோ இவ எல்லாத்தையும் முழுங்குற ராசிக்காரியால இருக்கிறா அப்படின்னு சொல்ல உடனே மதி சொல்கிறாங்க இதுக்கு மேலே ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்ல என்ன நடத்துவ நீ என்ன நடத்துவேன்னு கேட்குற, என் புருஷனை முடிச்சுட்ட அடுத்தது என்னையும் முடிக்க போகிற, வேற என்ன உன்னால் பண்ண முடியும், அம்மாடி இவ கூட வாய் வைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜலட்சுமியும் சொல்ல உடனே அழகு மலர் சொல்கிறாங்க மதி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, மாமாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுல உன்னை பேசுகிறாங்க, அது தப்பு தான், என்னால் புரிஞ்சுக்க முடியாமல் இல்லை, இப்போதைய சூழ்நிலைக்கு நீ அமைதியாக இருக்கிறது தான்மா, மனசை போட்டு குழப்பிக்காத கஷ்டப்படுத்திக்காதம்மா, மாமாவுக்கு ரெடியாகட்டும் அப்படின்னு சொல்ல உடனே அழகுமதி சொல்கிறாங்க அக்கா அப்படியெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியாதுக்கா, இவங்க பேசுகிற வார்த்தையாக பேசுகிறாங்க, தேவையில்லாத வார்த்தை பேசுகிறாங்க, அதனால் நான் எங்கள் பிறந்த வீட்டுக்கே போகிறேன், என்னை தொட்டு தாலி கட்டினானே அந்த சுரேஷ் அவன் என்னை வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வரட்டும், அதுவும் சும்மாலாம் வர முடியாது, அவங்க அம்மா இத்தனை பேச்சு பேசினவங்க என்கிட்ட ஒழுங்கு மரியாதையை மன்னிப்பு கேட்டால் தான் நான் இந்த வீட்டுக்கு திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்ல உடனே அங்கே ரேவதி சொல்கிறாங்க இருமா ப்ளீஸ், அப்பாவுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாம நீயும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாரும் என்னமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரேவதி. உடனே அழகுமதி சொல்கிறாங்க இதை பாருங்க மற்றவங்க பேசுகிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதி திமுறா பேசுகிறாங்க.